Hello friends, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கோவையில் இருந்து பொள்ளாச்சி டாப்ஸில் வனப்பகுதிக்கு பிடித்து செல்லப்பட்ட காட்டு யானை சின்னத்தம்பி தற்போது தனது இடத்தை தேடி வேறு வழியில் சென்று கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே யானைக்கு ரேடியோ காலர் பொருத்தப்பட்டதால் சின்னத்தம்பியின் இருப்பிடத்தை வனத்துறையினரால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இருந்தபோதும் கும்கி யானைகளுக்கும் வனத்துறையினருக்கும் சிக்காமல் ரேடியோ காலர் பொருத்தப்பட்ட நிலையில் தான் எப்போதும் செய்யும் சேட்டைகளை செய்து வருகின்றது சின்னத்தம்பி. இது பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருந்தபோதும் யானையை பிடிக்க முடியாமல் வனத்துறையினர் திக்குமுக்காடி வருகின்றார்கள். சில்வண்டு சிக்கும் இந்த சின்னத்தம்பி சிக்க மாட்டான் போல் கெத்து காட்டி வருகின்றது. கோவை மாவட்டம் வரப்பாளையம் பெரிய தடாகம் பகுதிகளில் கடந்த 6 மாதமாக 2 காட்டு யானைகள் சுற்றி திரிந்தன. இவற்றுக்கு விநாயகன் சின்னத்தம்பி என பெயரிடப்பட்டது. இந்த யானைகள் விளைநிலத்தை சேதப்படுத்தியதாக விவசாயிகள் தொடர்ந்து புகார் அளித்தார்கள். இதைத் தொடர்ந்து கடந்த மாதம் பெரிய தடாகம் அருகே விநாயகன் யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி கும்கிகள் உதவியுடன் வாகனத்தில் ஏற்றி நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனப்பகுதிக்குள் விடப்பட்டது விநாயகன் என்ற யானை. விநாயகன் யானை பிடிக்கப்பட்ட போது யானை சின்னத்தம்பி மட்டும் தப்பித்து சென்றுள்ளது. அவ்வப்போது விளைநிலத்தில் மட்டும் இறங்கி தின்பதால் இதையும் பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. இந்த யானையால் யாருக்கும் இதுவரை எந்த தீங்கும் ஏற்படவில்லை. வனத்தை காக்கும் விலங்குகளே யானைதான். இதுவரை கேரளாவில் இருந்தும் மற்ற யானைகள் நுழையாமல் விநாயகன் மற்றும் சின்னத்தம்பி தடுத்து வந்தன. இதனால் சின்னத்தம்பியை பிடிக்க வேண்டாம் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தார்கள். மேலும் தடாகம் பகுதியில் சுற்றித் திரிந்த யானை சின்னத்தம்பியை கடந்த 25ஆம் தேதி அன்று மருத்துவர் மனோகரன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் மயக்க ஊசி செலுத்தி சின்னத்தம்பியை பிடிக்க உதவினார்கள். மேலும் வாகனத்தில் ஏற்றப்பட்ட போது எதிர்பாராத விதமாக சின்னத்தம்பி யானையின் தந்தங்கள் உடைந்தன. அதற்காக மருத்துவர்கள் சிகிச்சையும் அளித்தார்கள். இதையடுத்து கோவை டாப்ஸ்லிப் வனப்பகுதியில் இந்த யானை விடப்பட்டது. மேலும் சின்னத்தம்பி யானையின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் வகையில் அதன் கழுத்தில் GPS கருவியையும் தமிழக வனத்துறையினர் பொருத்தியிருந்தார்கள். பிறகு வனத்துறையினர் லாரி மூலம் சின்னத்தம்பியை பொள்ளாச்சி அருகே உள்ள டாப்ஸ்லிப் வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டார்கள். பிறகு வனத்துறையினர் GPS உதவியுடன் சின்னத்தம்பியை கண்காணித்து வந்தார்கள். இருந்தபோதும் அது பொள்ளாச்சி அருகே உள்ள அங்கலங்குறிச்சி வனப்பகுதிக்குள் நுழைந்தது. பிறகு அங்கிருந்து உடுமலை நோக்கி விளைநிலத்தில் உணவு தண்ணீர் இல்லாமல் சுமார் 100 கிலோமீட்டர் தூரம் சென்றுள்ளது. மேலும் உணவு மற்றும் தண்ணீர் எடுத்துக்கொள்ளாததால் சின்னத்தம்பி யானை சோர்வடைந்து மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவ்வப்போது ரேடியோ காலர் மூலம் யானையின் இருப்பிடம் வனத்துறையினருக்கு தெரிய வரவே இதனையடுத்து யானைக்கு வனத்துறையினர் உணவு தரும் முயற்சியை மேற்கொண்டார்கள். தற்போது அமராவதி வனப்பகுதிக்குள் சுற்றித் திரிகின்றது சின்னத்தம்பி யானை. உலக ஈர நிலதனத்தை முன்னிட்டு சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய திண்டுக்கல் சீனிவாசன் சின்னத்தம்பி யானைக்கு பாதிப்பு ஏற்படாமல் எச்சரிக்கையோடு பயிற்சி வழங்கி கும்கி யானையாக்கப்படும் என்று கூறியுள்ளார். சின்னத்தம்பியை கும்கியாக மாற்றக்கூடாது என விலங்குகள் நல ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள். இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. காட்டு யானைகளை விரட்டுவதில் அனுபவம் வாய்ந்த கும்கி களீமும் மாரியப்பனும் சின்னத்தம்பி சுற்றித் திரியும் இடத்தின் அருகே நிறுத்தப்பட்டுள்ளது. சின்னத்தம்பி யானை குட்டையில் படுத்து கிடப்பது, பின் வெளியேறி கரும்புகளை சாப்பிடுவது, மீண்டும் குட்டையில் படுப்பது என மாறி மாறி செய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் சின்னத்தம்பி கும்கி களீம் அருகே வந்துள்ளது. அப்போது கும்கி யானையான களீம் சின்னத்தம்பியை லேசாக தாக்கியது. சிறிது நேரத்தில் சின்னத்தம்பி கும்கி களீமுடன் நட்பை ஏற்படுத்தியது. கடந்த 2 நாட்களாக களீமும் சின்னத்தம்பியும் நெருங்கிய நண்பர்களாக மாறி கொஞ்சி விளையாடி வருகின்றன. இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. இதை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்த்துள்ளார்கள். பிறகு மீண்டும் சின்னத்தம்பி யானை வேறு இடத்திற்கு இடம்பெயர்ந்து விட்டது. மேலும் சின்னத்தம்பி வனப்பகுதி மற்றும் விளைநிலம் என மாறி மாறி ரேடியோ காலருடன் ஆட்டம் காட்டி வருகின்றது. பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை. இருந்தபோதும் வனத்துறையினர் பிடிக்க முடியாமல் தவித்து வருகின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.